ஹாய், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. மதியானம் தக்காளி சோறு ஆக்கியிருந்தேன். அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததை பாக்ஸில் போட்டுட்டோம். அப்படியே வீடை கூட்டிகிட்டு இன்றைக்கி பெயிண்ட் அடிக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கபோர்டில் இருக்க துணியெல்லாம் பேக்கில் மாற்றிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே ஆர்வமும் உள்ள எறும்பெல்லாம் போயிடுது, அது எப்படின்னே தெரியல. சரி, அதையும் க்ளீன் பண்ணிடலாமேன்னு அதையும் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மினி விலாக். வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, பெயிண்ட் அடிக்க வரேன்னு சொன்னாங்கள்ல, அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுவோம், அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோன்ட்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒன்றா கீழே இருக்க ஜாமானுங்களை க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். பெயிண்ட் அடிக்கிற அண்ணாவும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சாலும் கோர்ஸ் பண்ணிட்டேன். பெயிண்ட்கார அண்ணா வந்தோடனே அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, 4 வருஷம் மேலே ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து. சரி, ஒரு பெயிண்ட் அடிப்போமே. மேலே ஷெல்ஃபில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்கும், வீடு நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். 4 வருஷம் மேலே விடக்கூடாது, அதனால சரி பெயிண்ட் அடிப்போமேன்னு அடித்தோம். எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் க்ளீன் பண்ணிட்டேன். டீ வச்சு கொடுத்தேன். பெயிண்ட் அடிக்கிறனாவும் 2 சைடு அடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரமும் கழுவிட்டு கிச்சன் ஷெல்ஃபு, பெட்ரூம் ஷெல்ஃபு எல்லா திங்ஸுமே நைட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணி வச்சா தான் நாளைக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நைட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி முடிஞ்சிச்சு, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.